ஜேசியையும் விருதை விருட்சமும் இணைந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக இங்கு நடந்தேறிய அந்த புத்தக விழாவிற்காக அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமான காரணம் அம்பாள் முத்துமணி அண்ணாச்சி அவர்கள் தான். அவருடைய அழைப்பின் பேரில் தான் நான் இங்கே வந்தேன். வினோத்தினுடைய இந்த புத்தக வெளியீட்டு விழாவும் சரி, இதற்கு முன்னால் இதே அரங்கத்தில் எனக்காக நடந்த இன்னொரு நிகழ்வும் சரி, நேற்றைய தினம் தூத்துக்குடியில் நடைபெற்ற எனக்கான இன்னொரு விழாவிற்கும் கூட அவர் வந்திருந்தார். அவர் என் மீது காட்டுகிற அந்த அன்பும் இலக்கியம் புத்தகம் என்று தொடர்ந்து அவருக்கு இருக்கக்கூடிய வாசிப்பு ஆர்வமும் எழுத்தாளர்கள் மீது அவர் காட்டுகிற ஒரு பேரன்பும் மிகுந்த போற்றலுக்குரியது என்ற முறையில் இந்த அவையில் நான் அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த அன்பையும் நன்றியையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு வினோத் அவர்களுடைய 2 புத்தகங்களை வெளியிட்டோம். அந்த 2 நூல்களையுமே நான் படிச்சிருக்கிறேன். அவர் ஒரு பேராசிரியராக எனக்கு மிக நன்றாக அறிமுகமானவர். அவர் ஒரு படைப்பாளியாக இவ்வளவு எழுதியிருப்பார்னு எனக்கு தெரியாது. அவர் ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருப்பார், ஆய்வு புலத்தில் பணியாற்றியிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். புனைவு இலக்கியங்கள் எழுதியிருப்பாருங்கிறது அதிகம் எனக்கு தெரியாது. நான் இந்த நூல்களை படித்து அவருக்கு உடனே அதை தொலைபேசியில் அழைச்சுன்னு சொன்னேன், நாம் இதை வெளியிடலாம், நானே வரேன், நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள், நான் வந்து அந்த புத்தகத்தை வெளியிடுகிறேன் அப்படின்னு அதை படித்தன்றே நான் அதை தெரிவித்தேன் அவருக்கு. அப்படிதான் இந்த கூட்டம் ஏற்பாடானது. அவருடைய எழுத்தில் பேசும்போது சொன்னாங்க, என்னுடைய சாயல் இருக்கிறது அப்படின்னு. இலக்கியத்தினுடைய சிறப்பே என்ன அப்படின்னா, ஒரு எழுத்தாளருடைய சாயல் இன்னொருவருக்கு இருந்தால் அது வெற்றி என்று அர்த்தம். என் தாத்தாவினுடைய காது எனக்கு இருப்பது என்பது எனக்கு பெருமை தானே. முகஜாயலை பார்க்கும்போது இது யார் மாதிரி இருக்குன்னு வீட்டில் முதல்ல கேட்பாங்க. யாரோ ஒருவர் போல இருந்தால் நல்லது, அசலாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டா தான் சந்தேகம், நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இல்லையே இவர் அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று, ஒரு புதுமைப்பித்தனை போல, பாரதியை போல, ஜானகிராமனை போல, அசோகமித்திரனை போல, ஜெயகாந்தனை போல என்னாலும் ஒரு வரி எழுத முடிகிறது, நானும் அந்த வரிசையில் வருகிறேன் என்றால் அதுதான் உண்மையான இலக்கிய மரபு. அப்படி அவருக்கு வினோத் வந்திருக்கிறார் என்றால் அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னுடைய தாத்தாவினுடைய பாக்கெட்ல இருந்து தேவையான காசுகளை நான் எடுத்துக்கொள்வதில் எவ்வளவு ஆனந்தப்படுவேனோ அப்படித்தான் புதுமைப்பித்தனிடமிருந்து, பாரதியிடமிருந்து எனக்கு தேவையான சொற்களை எடுத்துக்கொள்வேன். அந்த உரிமை எனக்கு இருக்கிறது. நான் எழுத்தாளன்கிற முறையில் என் முன்னோடிகள் எல்லாம் எனக்கு தாத்தாக்கள் தான், பாட்டன்கள் தான். அது கபிலர் பரணாகராக இருக்கலாம், அல்லது தமிழ் இலக்கிய மரபில் வரக்கூடிய ஒரு சிறு கவியாக இருந்தாலும் சரி, அவரும் நானும் இணையானவர்கள், தோழமை கொண்டவர்கள் தான். அவருடைய இந்த தொகுப்பை நான் வாசித்த போது நிறைய நல்ல கதைகளை எழுதியிருக்கிறார். குறிப்பாக அவர் விருதுநகரில் வந்து வசித்து விருதுநகருடைய வீதிகளை பற்றியெல்லாம் நிறைய எழுதியிருந்தாலும் எனக்கு அவர் அருப்புக்கோட்டையை எழுதியதில் அதிகமாக எழுதியிருக்காருன்னு தோணுச்சு. அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் அருப்புக்கோட்டைக்காரரா வினோத் அப்படின்னு. இல்லை, என்னுடைய சிறு வயதில் நான் அருப்புக்கோட்டையில் இருந்தேன், தாத்தா வீடு இருந்தது, அந்த நினைவுகளை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு. எவருக்குமே தன்னுடைய பால்ய வயதில் எங்கே அவர்கள் விரும்பி இருந்தார்களோ அந்த அளவுக்கு வாழுகிற ஊரை எழுத முடியாது. இன்னொன்று, நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் உங்களுக்கு கிடைத்த சுதந்திரமும் அன்பும் ஒருபோதும் உங்கள் பெற்றோர்களால் தர முடியாது. உங்கள் தாத்தா பாட்டிகளுக்கு நீங்கள் தான் அவர்களுடைய வாரிசுகள். அதனால தாத்தாவுடைய அந்த அருப்புக்கோட்டையை பற்றி அங்கே இருந்த சித்திரங்களை எல்லாம் அழகாக எழுதியிருக்கிறார். இந்த 2 தொகுப்புலையும் நான் ஒரு தொகுப்புக்கு ஒரு கதை வீதம் 2 கதையை இந்த அவையில முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். அடையா நெடுங்கதவு அப்படிங்கிற ஒரு தொகுப்பு. அந்த தலைப்பே தமிழ் இலக்கியம் பயின்றவரால் தான் வைக்க முடியும். தமிழ் பேராசிரியர்களால் தான் அப்படி ஒரு தலைப்பை புத்தகத்துக்கு எளிதாக வைக்க முடியும். அந்த தொகுப்பில் ஒரு கதை இருக்கிறது. பேசும் பூனை அப்படிங்கிற தொகுப்பில் ஒரு கதை இருக்கிறது. இந்த பேசும் பூனைங்கிற தொகுப்பில் டயானா அப்படின்னு ஒரு கதை இருக்கு. 2 பக்கம்தான் ஒரு கதை. நான் அவரிடம் கூட சொன்னேன், பாதியில் முடிச்சிட்டீங்க வினோத், ஒரு முழு கதை அது. எழுத விரும்புகிறவர்களுக்கு என்ன அப்படின்னா, அவர்கள் கதையினுடைய முடிவை நோக்கியே கதையை கொண்டு போவாங்க. முடிவு ஒரு முக்கியம் அல்ல, கதை போகிற வழிதான் முக்கியம். ஒரு பாலத்தோட நுழைவாயிலும் வெளியேறுகிற வழியும் அல்ல, பாலத்தினுடைய மையப்பகுதி தான் முக்கியமானது. அப்படிதான் கதை எழுதுறதுமே. அந்த கதை ஒரு பெண்ணை புகைப்படம் எடுப்பதற்காக ஒருவர் அழைச்சிட்டு போறார்.
ஒரு பொண்ணை ஒரு பையன் லவ் பண்ணுறான், லவ் பண்ணுற பொண்ணை ஒரு ஃபோட்டோ எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிடணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபரை அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணை அவங்க வீட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும்னு பார்க்குறாரு. மாடியில் அது நிற்கும் போது அந்த பொண்ணும் ஆசையாக ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க இவங்க. அந்த ஃபோட்டோவை வச்சுட்டே அந்த பையன் தெரியுறான். ஆனால் வீட்டில் அந்த பொண்ணோட வீட்டில் அந்த பையனை விரும்பலை. அந்த பையனை அந்த பொண்ணை யாருக்கு உறவினரில் ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த பையன் உடனே வாழ்க்கை அவ்வளோதான் நினைச்சு தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது எந்த புகைப்படத்தை ஆசையாக பாக்கெட்டில் வச்சு தினம் பார்த்து பார்த்து காதலித்தானோ அதை எடுத்து கிழிச்சு போட்டுடலாம். நான் ஃபோட்டோ எடுத்தவருக்கு நீ காதலித்த பொண்ணு இல்லைங்கிறது தானே நான் எடுத்த ஃபோட்டோ தானே அது. அந்த பொண்ணு ஏன் இவரை திருமணம் செய்து கொள்ளலை, இது ஏன் இந்த வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு இவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கு திருமணமாகி போயிடுறாங்க. இன்னொரு நாள் அந்த பொண்ணு ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக அந்த வீதியில் வரும்போது இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. அவரை காதலித்த நாளில் பார்த்த பெண்ணும் இப்போ பார்க்குற பொண்ணும் ஒரே பொண்ணு தானான்னு இவருக்கு டவுட்டாக இருக்குது. அந்த ஃபோட்டோகிராஃபருக்குன்னு ஒரு கதை. டயானாங்கிற பேரழகியில் தொடங்கி சாதாரணமாக எளிய மனிதர்கள் வாழ்க்கையில் காதல் ஒரு சின்னதாக குறுக்கிட்டு நினைவுகளாக மிஞ்சிட்டு போகிறத ஒரு சின்ன கதைக்குள்ள ஒரு சின்ன ஃப்ளாஷ் மாதிரி எழுதியிருக்கிறார். நல்லா இருந்தது அந்த கதை. நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கதையை எழுதுவது கடினம். இந்த வாழ்க்கையில் எதையாவது எழுதுவதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டும் என்றால் நீங்கள் விரும்பிய பெண்ணை விரும்பியபடி ஒரு கதையில் கொண்டு வருவது எளிதானதே இல்லை. காதலை எழுதவே முடியாது. காதலினுடைய சிறு உணர்வுகளை எழுதலாம், சிறு உணர்வுகளுடைய சிறு சலனங்களை எழுதலாம், மகிழ்ச்சியை எழுதலாம். உண்மையான காதலை எழுதுவது முடியாது வினோத். ஆனால் நீங்கள் அதை அழகாக எழுதி பார்த்துருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு. இந்த சபையிலையும் நான் அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையும் இதே போல ஒரு பெண்ணை பற்றிய கதை தான். அண்ணம்மா அப்படின்னு இட்லி விற்கக்கூடிய ஒரு அம்மாவை பற்றி எழுதியிருக்கிறார். இட்லி விற்கிற ஒரு அம்மா, அந்த அம்மா இடத்தில் அவங்கள என்ன பேர் சொல்லி கேட்டாலும் இட்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு அவங்க பேரோ கேட்பவரோ இல்லை, அந்த வேலை முக்கியம். அவங்களுக்கு ஒரு பேச்சு துணை. அந்த அண்ணம்மாவுக்கு போட்டியாக பக்கத்தில் இன்னொரு கடை வருகிறது. அந்த போட்டி கடை வந்த உடனே ஒவ்வொருத்தராக அண்ணம்மாவை பற்றி குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா வயசாயிருச்சு, அந்த அம்மாவுக்கு பார்வை சரியில்லை, இட்லி சரியாக வேகலை, தலைமுடி கீழே வந்துருச்சு, எதையோ சொல்லி புதிய கடை வந்த உடனே பழைய கடை கைவிடப்படுறதை பற்றினது. அந்த கதையை படிக்கும் போது கதையை வினோத் எழுதியிருக்கிறார். கதையில் ஒரு அண்ணம்மாங்கிற ஒரு பெண் படிக்கிறார். ஆனால் என் மனதில் ₹1 இட்லி வித்த ஒரு அம்மா ஞாபகம் வந்தது. அந்த அம்மாவிடம் ஒரு முறை போய் ஒருவர், கட்டிட வேலை நடக்குது, அந்த கட்டிட வேலைக்காக கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க, இந்தாங்கம்மா ₹100 இட்லி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ₹100 இட்லி தர முடியாதுன்னு. விற்கிறதுக்கு தானே இட்லி வச்சுருக்கீங்க, ₹100 இட்லி கேட்டால் ஏன் தரமாட்டேங்கிறீங்கன்னா, அந்த அம்மா சொன்னாங்க, இதை 10 பேர் சாப்பிட வாங்கிட்டு போவாங்க, நீங்கள் ஒரு ஆள் வாங்கிட்டு போகிறீங்க, நான் கொடுக்க மாட்டேன். அவங்க எனக்கு வாடிக்கையாளர்கள், தினம் வர்றவங்க. ஒரு ஆளுக்கு இன்னைக்கு ₹100 நான் கொடுத்துட்டேன்னா அந்த 10 பேர் ஏமாந்து போயிடுவாங்க. நீங்கள் நாளைக்கு என் கடைக்கு வர மாட்டீங்க, ஆனால் அவங்க நாளைக்கும் வருவாங்க. எனக்கு வாடிக்கையாளர்களும் முக்கியம். அதே நேரத்தில் இப்படி திடீர்னு ஒரு ஆள் கேட்டால் கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு. ₹1 வணிகம் செய்யக்கூடிய ஒருவருக்கு எவ்வளவு பெரிய அறம் இருக்கு பாருங்க. நான் செய்வது வணிகம்னாலும் அதில் ஒரு அறத்தோடு வாடிக்கையாளர் தான் முக்கியம். திடீர்னு ஒரு கஸ்டமர் ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்துட்டாருன்னு பழைய ஆளை வெட்டி விட்டுறக்கூடாது. அந்த அம்மா ஒரு வணிகத்துக்கான பாடத்தை சாதாரணமாக சொல்கிறாங்க. இன்னொன்று, அவர்கள் சில்லறை காசுகள் கொடுத்து தான் அந்த காலத்தில் வாங்குவாங்க. அந்த காசெல்லாம் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. ஏன்னா கடையில் எவ்வளோ வியாபாரம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. வியாபாரம் முடித்து போகும்போது அந்த தண்ணீர்லாம் வடிச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஈர காசுகளை எல்லாம் எடுப்பாங்க. நாம் சில்லறை கேட்டால் அதுக்குள்ளேருந்து காசை எடுப்பாங்க இல்லையா. சிறுவர்களான நாங்கள் அந்த அம்மாட்ட சொல்லுவோம், ஈர காசை ஏன் கொடுக்குற அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுவாங்க, எல்லா காசுலையும் மனுஷனோட ஈரம் ஒட்டி இருக்குடா தம்பி, இது வெறும் தண்ணி இல்லை, காசு ஈரம் ஒட்டுன காசு. ஏன்னா உழைப்பு தானே. உழைப்பில்லாமல் வரக்கூடிய பணம் என்பது ஈரம் இல்லாத காசு, அது ஒட்டாது உங்கள்கிட்ட. அந்த அம்மாவை நினைவுபடுத்துகிறது ஒரு கதை என்பது அப்படித்தான் செய்யும். இப்படி இவருடைய தொகுப்பை வாசிக்கக்கூடிய ஜான் பாக்கியாவிற்கு ஒரு நினைவு, முத்துமணி அண்ணாச்சி அவர்களுக்கு ஒரு நினைவு,
வாசித்து பாராட்டிய பேராசிரியர் அவர்களுக்கு ஒரு நினைவு என்றால் கதை அப்படி வேறு வேறு நினைவுகளை, வேறு வேறு அனுபவத்தை தரும். அதுதான் சிறப்பு. அவர் தொடர்ந்து எழுதி இன்னும் பல முக்கியமான விருதுகளை பெற்று தமிழ் இலக்கியத்தினுடைய அந்த மரபில் ஒரு முக்கியமான படைப்பாளியாக வர்றதுக்கு நான் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கதைகளின் எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேசணும்னு நினைக்கும் போது எங்கே இருந்து தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கு என் மனதில் நான் ஒரு புள்ளியை எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு ஒரு படி முன்னாடி இன்றைக்கு சகோதரி அவர்கள் தன்னோட வாழ்க்கையை சொல்லி இதை நான் தொடங்குவதற்கான ஒரு சரியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவர் சொன்ன கதையை போல நிறைய உண்மை கதைகளை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை சொல்லி முடித்துட்டு இது என்னுடைய கதை என்று ஏன் சொன்னார்? இது என்னுடைய வாழ்க்கைன்னு தானே சொல்லணும். இதை ஏன் கதைன்னு சொன்னார் அவர்? அப்படின்னா கதை என்றால் வேறு ஒன்றுமே இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் கதை. யாருக்காவது எப்போவாது கதைகளின் எதிர்காலம் ஒன்று உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் அப்படின்னு தான் அதை படிக்கணும், கதைகளின் எதிர்காலம் அல்ல. அப்புறம் அவர் கதையை சொல்லும்போது தன் வாழ்க்கையை தானே ஒரு கதாபாத்திரமாக மாற்றிக்கிட்டார். இப்போ அவங்க பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் யாருக்கோ நடந்தது, யாரோ ஒருவருடைய வாழ்க்கை. தன்னையே விலகி நின்று தன்னையே பார்த்து சொல்லிகிட்டே வரும்போது அவருடைய குரல் எங்கெல்லாம் உடைகிறது அப்படின்னு பார்த்தேன். தன்னுடைய வலியை சொல்லும்போது தான் குரல் உடையுது. அப்படின்னா கதைகளுக்கு ஏதேனும் ஒரு உயிர் இருக்கு அப்படின்னா வலியை சொல்வதற்குத்தான் கதைகள் இருக்கிறது. அந்த வலி சொல்ல முடியாத ஒரு வலி, சொன்னால் புரிந்து கொள்ள முடியாத வலி, சொல்வதற்கு மொழி இல்லாமல் போன வலி. இன்னும் சொல்ல போனால் சரித்திரத்தில் 100,000 இது போன்ற புறக்கணிக்கப்பட்ட வலியை அடைந்த இறந்து போன பலரோட நினைவுகளும் இப்படிதான் கதை வழியாக வெளிப்படுது. அப்படின்னா கதை நம் நினைவுகளை காப்பாற்றி வைத்துக் கொள்வதற்கான ஒரு சேகரம் அது. நண்பர்களே, மனிதன் இந்த உலகத்திலே ஒரு விஷயத்தில் வித்தியாசமானவன். என்ன அப்படின்னா மனிதன் தான் கதை சொல்ல தெரிந்த விலங்கு. வேறு எந்த விலங்குக்கும் கதை சொல்ல தெரியாது, மனிதனுக்கு கதை சொல்ல தெரியும். ஒரு பறவையால இன்னிசையோடு பாட முடியும், ஒரு குரங்கால் அழகாக தாவி விளையாட முடியும். ஆனால் மனிதனை போல கதை சொல்வதற்கு எந்த விலங்குக்கும் தெரியாது. ஏன் மனிதர்கள் கதை சொல்லுகிறார்கள்? ஏதாவது உலகத்தில் யாருக்காவது தெரியுமா எப்போ முதல் கதை சொல்லப்பட்டது, யார் முதல் கதையை சொன்னார்கள், எவ்வளவு நாட்கள் முதல் கதையை சொல்வதற்கு தேவைப்பட்டுச்சு? தெரியாது யாருக்கும். ஆனால் நான் ஒன்றை நம்புகிறேன், உலகில் எவ்வளவு மனிதர்கள் வசிக்கிறார்களோ அவர்களை விட அதிகமான கதைகள் இருக்கும். ஏன்னா கதைகள் வாழ்ந்தவர்களை பற்றியது, வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பற்றியது அல்ல, இறந்தவர்களை பற்றியது, இல்லாதவர்களை பற்றியது. கதையில் நீங்கள் நினைத்தாலும் இடம்பெறவே முடியாது. இந்த உலகில் யாருக்கு கதையில் இடம் இல்லை என்றால் பெரிய வெற்றியை அடைந்தவர்களை பற்றி ஒரு கதையும் கிடையாது. அவர்கள் வாழ்க்கையிலே புகழை வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான். தோற்றவர்கள், கண்ணீர் விட்டவர்கள், கவலைப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவமானப்பட்டவர்கள் எல்லோருக்கும் ஆறுதல் அளிப்பதற்கு ஏதாவது ஒன்று இருக்குன்னா கதை தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு கதாபாத்திரமாக மாறிவிட்டால் உங்களை உலகம் புரிஞ்சுக்கிடும், நீங்களாக இருந்தால் புரியாது. அப்படின்னா நீங்கள் ஒரு கதையாக மாற வேண்டும், நான் ஒரு கதையாக வேண்டும். நாம் எல்லோருடைய கதையும் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். அப்படி தெரியப்படுத்துவதற்குத்தான் உலகத்தில் திரும்ப திரும்ப கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம புராண கதையில் ஒரு கதை இருக்கிறது. சிவனும் பார்வதியும் கதை சொன்னாங்களாம். பார்வதிக்கு சிவன் தினமும் கதை சொல்லுவாராம். எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க. கடவுள்களும் கூட தன்னுடைய மனைவிக்கு கதை சொல்லித்தான் ஏமாத்த வேண்டியிருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு கதையை சொன்னால் அந்த அம்மா பாவம் நம்பிடுவாங்க. அப்புறம் ஆண்களுக்கு அவர்கள் கதையை தவிர வேறு எதையும் சொல்லியும் அவர்களால் ஒரு பெண்ணை எளிதாக கவர முடியாது. இவர் சிவன் பார்வதிக்கு கதை சொல்றாராம். எந்த கதையை சொன்னாலும் அந்த அம்மா சொல்லுவாங்களாம், இதெல்லாம் கேட்டுட்டேன், புதுசா சொல்லுங்க அப்படின்னு. அவர் புதிதாக இன்னொரு கதையை சொன்னா, இதுல பாதி கேட்டுட்டேன், இதெல்லாம் பழசு, புதுசா சொல்லுங்க. புதிதாக இனி என்ன கதையை சொல்வது என்று தெரியாத சிவன் உடனடியாக ஒரு கதையை சொல்ல தொடங்கினாராம். அது பார்வதியினுடைய கதை. நீ பிறந்ததுக்கு என்ன காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பாவுக்கும் இன்னொங்களுக்கும் நடந்த சண்டை உனக்கு தெரியுமா என்று பார்வதி அறியாத பார்வதியினுடைய கதையை சிவன் சொல்ல தொடங்கிய போது பார்வதி சொன்னாங்களாம், பாதி எனக்கு தெரியும், பாதி தெரியாது அப்படின்னு. சரி, இப்போ இருக்கிறில்ல, இன்னும் 50 வருடம் கழிச்சு நீ என்ன வேணும் உனக்கு தெரியுமா? ஒரு கதை உன்னுடைய இன்றை நேற்றை நாளையை சொல்லிடும்.
அப்படின்னு அவர் கதையை சொல்ல தொடங்கினார். தொடங்க பார்வதிக்கு தானே ஒரு கதாபாத்திரமாக மாறி இந்த கதாபாத்திரத்துக்கு நடக்கிறதன் வழியாக தன்னை பற்றி தான் புரிந்து கொள்ள தொடங்கினார் அப்படிங்கிறாங்க. என்ன கதையை சிவன் பார்வதிக்கு சொன்னார்னு இல்லை, ஆனால் இந்த கதை நமக்கு அடிப்படையாக ஒன்றை சொல்லுகிறது. நீங்கள் உங்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களை பற்றி இன்னொருவர் கதை தான் சொல்றார். அவர் யாருன்னா, அவர்லாம் பயங்கர மோசமான ஆள் சார் அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவார். இன்னொருவரை பற்றி சொல்றதுன்னா அவரை மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாதுன்னு கதை சொல்லுவார். அப்படின்னா கதைகள் என்பது நாம் ஒருவரை பற்றிய மதிப்பீடு செய்கிறோம். ஒரு ஆண் வீட்டிலிருந்து வெளியேறி போனால் போன பிறகு அந்த ஆணை பற்றி வீட்டில் பேசிக்கொள்வது அத்தனையும் கதை தான். அவர் வந்தால் அந்த கதையெல்லாம் ஆகிடும். அப்படின்னா கதைகள் இல்லாத உலகமே இல்லை, கதைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. எல்லாவற்றுக்கும் கதை இருக்கிறது. பொதுவாக இன்றைய ஒரு தலைமுறை கேட்கிறார்கள், கதை என்பது சிறுவர்கள் கேட்க வேண்டியது, பெரியவர்களுக்கெல்லாம் தேவையில்லை என்று. நண்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் எந்த துறையில் இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் ஒரு கதை கேட்கும் போது குழந்தையாக மாறிடுறீங்க, அல்லது கதை சொல்ல தொடங்கும் போது குழந்தையினுடைய மனது கொண்டவர்களாக மாறிடுறீங்க. அப்படின்னா கதை என்பது வயதை கடந்தது, அனுபவங்களை எல்லாம் கடந்தது. எந்த வயதிலும் யாரும் யாருக்கும் கதை சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு நிமிடம் உங்கள் கண்ணை மூடி யோசித்து பாருங்கள், நீங்கள் கடைசியாக யாருக்கு எப்போது கதை சொன்னீர்கள்? உங்களிடம் யார் கதை கேட்டார்? பேரம் பேத்தி இருக்கக்கூடிய தாத்தாக்கள்லாம் உடனே கை தூக்கிடுவாங்க, ஏன்னா கண்டிப்பாக கதை சொல்லியிருப்பாங்க. நடுத்தர வயது இளைஞன் கதை சொன்னதை எப்போ சொன்னாங்க? கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஆஃபீஸில் வேணா என்னை பற்றி யாராவது கதை சொல்லுவாங்கன்னு சொல்லுவார். இளைஞர்களுக்கு கதை என்பது தேவையில்லாத ஒன்று. இந்த உலகம் கதைகளால் தான் எங்களை மதிக்காம இருக்கு. யாரோ ஒருவர் கதையில் நாயகனாக இருப்பதால் நாங்கள் எல்லாம் உப கதாபாத்திரம் ஆயிட்டோம்னு நினைக்கிறாங்க. சிறுவர்கள் எப்பவும் போல கதை கேட்டுட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கு கதை கேட்பதில் எல்லா காலத்திலையும் மகிழ்ச்சி இருக்கு. அப்படின்னா கதைகள் என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இன்று நேற்று என்று மனிதன் இருக்கிற வரைக்கும் மனிதன் உருவாக்கின கதைகளும் இருந்து கொண்டே இருக்கும். புத்தருடைய காலகட்டத்தில் புத்த ஜாதக கதைகள் என்று புத்தருடைய பிறவிகளை பற்றிய கதைகளை எல்லாம் தொகுத்தாங்க. அதுக்கு பேர் புத்த ஜாதக கதைகள் அப்படின்னு இருக்கு. இந்த புத்த ஜாதக கதையில் புத்தரை சொன்னதாக, அவர் வழியாக சொன்னதாக சொல்லப்படுகிற கதையில் ஒரு கதை வணிக சமுதாயத்தை பற்றி சொல்லுகிறது. பொதுவாக நான் நினைப்பேன், தமிழ் இலக்கியத்திற்கு நிறைய கொடைகள் கொடுத்து, நிறைய எழுத்தாளர்களை ஆதரித்து, நிறைய எழுத்தாளர்களுடைய படைப்பை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு சமுதாயம் அதிகம் உதவி இருக்கிறது என்றால் அது வணிக சமுதாயம் தான் உதவி இருக்கிறது. பெரிய மனதோடு அவர்கள் கொடை கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் வளர்ச்சிக்கு சரி, அகராதி பணிக்கு சரி, இன்னும் சொல்ல போனால் தமிழ் இருக்கைகள் அமைப்பதிலிருந்து பல்கலைக்கழகங்களிலிருந்து வணிகர்கள் கொடுத்த பெரும் கொடைதான் தமிழ் மொழியை காப்பாற்றியதில் ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கிறது, இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இந்த கதை வணிகத்தை பற்றியது. எந்த தலைமுறையிலும் இந்த கதையை ஒரு வணிகன் கற்றுக்கொள்ளலாம். என்னங்கன்னா, ஒரு சாலை ஓரத்தில் ஒரு எலி செத்து கிடக்குது. ஒரு இளைஞன் உட்கார்ந்து இருக்கிறான், செத்து கிடக்கிற எலியை பார்க்குறான். ஒரு கடந்து போகிற ஒரு வயதானவர் சொல்றாரு, இந்த செத்த எலியை வச்சு கூட ஒருத்தன் வியாபாரம் செய்ய முடியும்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவனுக்கு புரியல, செத்த எலியை வச்சு எப்படி வியாபாரம் செய்ய முடியும்? அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போறாரு. பார்த்தா அனுபவசாலி மாதிரி தெரிகிறாரு. ஒரு செத்த எலி என்பது உலகத்தில் தூக்கி எறியப்படக்கூடிய தேவையில்லாத ஒரு பொருள் தானே. ஆனால் காரணம் இல்லாமல் அப்படி சொல்ல மாட்டார். என்ன செய்யலாம்? செத்த எலியை விற்கலாம் அப்படின்னு அவன் முடிவு செய்யறான். அதை ஒரு கூடையில் எடுத்து வைத்துக்கொண்டு தலையில் வச்சுட்டு செத்த எலி வாங்கலையா, செத்த எலி வாங்கலையான்னு சொல்லிட்டு போறான். ஊரே வேடிக்கை பார்த்து சிரிக்குது. எலியில என்னப்பா இருக்கு? அதை போய் ஒரு செத்து போன எலியை விற்கிறேன்னு இவன் சொல்றான், இந்த எலி அரண்மனையை சேர்ந்த எலி, ஆடம்பரமான உணவுகளை உண்ட எலி. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஒரு வளர்ப்பு பூனையை வளர்த்தால் அதுக்கு ஆசையாக இதை வாங்கி கொடுக்கலாமே. ஒரு வணிகருக்கு இதை கேட்டவொடனே அவர் சொல்றாரு, நம்ம பூனைக்கு தான் பாலும் விதவிதமான இறைச்சிகளும் கொடுக்குறோமே, ஒரு நாளைக்கு செத்த எலி வாங்கி கொடுத்தாதான் என்ன, ஒரு 2 பணம் கொடுத்து அந்த செத்த எலியை விலைக்கு வாங்குப்பா அப்படின்னு அவனை இறக்கி வச்சு, தம்பி அந்த 2 பணம் வாங்கி கொடுத்துட்டான். செத்த எலி விற்பனை பொருளாக மாறிடுச்சு. 2 வெள்ளி காசுகள் கொடுத்து ஒரு வணிகன் செத்த எலியை வாங்கி தான் ஆசையாக பூனைக்கு கொடுத்துட்டான். இந்த பையன் கையில் இப்போ 2 வெள்ளி வந்துடுச்சு. இந்த 2 வெள்ளியை அவன் கையில் வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா,
நேராக நடந்து போகிறான். ஒரு நந்தவனம், அங்கே நிறைய பேர் பூ பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவரவர் கூடையில் அவரவர்கள் பறித்த பூ எல்லாவற்றையும் கொண்டு போய் சந்தையில் விற்கப் போகிறார்கள். இவன் இந்த 2 பணத்திற்கு போய் சர்க்கரையும் எலுமிச்சையும் வாங்கி நம்ம தயாரிக்கிற மாதிரி ஒரு சர்பத்து தயாரிக்கிறான். தயாரித்து அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த பூ பறிக்கிறவர்கள் தான் சொல்கிறான், ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு பாருங்க அப்படின்னு கொடுக்குறான். என்ன தம்பி அப்படின்னு, நீங்கள் களைப்பாக வேலை செய்கிறீங்க, ஒரு டம்ளர் குடிங்களேன் அப்படின்னு. எல்லோரும் ஆசையாக அந்த இனிப்பான எலுமிச்சை சாறை குடிக்கிறாங்க. குடித்து முடித்துட்டு அவங்க கேட்குறாங்க, வேலை செய்கிற எங்களுக்கு கொண்டு வந்து இப்படிலாம் கொடுக்குறிய, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஆளுக்கு ஒரு கை பூ கொடுங்க போதும், வேற எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. ஆளுக்கு ஒரு கை பூ கொடுக்கிறார்கள். எல்லா வகையான பூவிலும் கொஞ்சம் பூ இவனுக்கு ஒரு கூடை நிறைய சேர்ந்துடுச்சு. எடுத்துட்டு போய் பூ வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஒரு வனத்தில் இருந்து இன்னொரு வியாபாரம் ஆரம்பிச்சிட்டான். இந்த வியாபாரத்தில் அன்றைய மாலைக்குள்ள அவனுக்கு 5 வெள்ளி கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 5 வெள்ளியை எடுத்துக்கிட்டு இவன் போறான். போய் என்ன பண்றான் அப்படின்னா, இப்போ பூந்தோட்டத்துல அதுலேருந்து நமக்கு ஒரு வருமானம் வருது. இந்த வருமானத்தை வேற எதாவது முதலீடு செய்யணும் இல்லையா? வேறு என்ன வழிக்கு இப்போ திரும்பியும் போய் பார்க்குறான். பார்த்தா இவனுக்கு தெரிகிறது, சந்தையில் நிறைய பேர் புதிய குதிரை வியாபாரம் பண்ணுறவங்க, வெளியிலேருந்து பொருள் கொண்டு வரவங்க இருக்காங்க. ஒரு குதிரை வியாபாரி சொல்கிறார், 500 குதிரை நாளைக்கு வரப்போகுதுங்க சந்தைக்கு. 500 குதிரைக்கும் புல்கட்டு வேணும். நாளைக்கு புல்கட்டுக்கு டிமாண்ட் இருக்க போகுது. அதனால் புல் விற்கிறவங்க யாரோ அவங்கள எல்லாம் முன்னாடியே தயாராக இருக்குங்க அப்படின்னு. இவன் தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துகிட்டு போய் புல் விற்கக்கூடிய எல்லோருக்கும் முன்பணம் கொடுத்துட்றான். நீங்கள் எல்லாரும் நாளைக்கு புல்லை என்ன கேட்காம விற்கக்கூடாது, ஆளுக்கு ஒரு பணம் வச்சுக்கோங்க, புற்கட்டுகளுக்கு யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுங்க, யாராவது கேட்டால் என்கிட்ட வர சொல்லுங்க அப்படின்னு. 500 குதிரைகளோடு வந்த வணிகனுக்கு புல் தேவைப்படுகிறது, வைத்திருக்கவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் முன்பணம் வாங்கிட்டாங்க. இவனிடம் வந்து கேட்டால் இவன் எல்லாருக்கும் உடனே கொடுக்க சொல்லி அதில் இருந்து ஒரு 100 பொற்காசுகளை சம்பாதிச்சிட்டான். இந்த 100 பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு நேரடியாக துறைமுகத்துக்கு போறான். துறைமுகத்தில் நின்றிருக்கக்கூடிய ஒரு கப்பலை பார்த்து கேட்குறான், கப்பலில் என்ன இருக்கு அப்படின்னு. கப்பல் நிறைய சரக்கு இருக்கிறது, நாளைக்கு வந்து வணிகர்கள் இறக்க போகிறாங்கன்னு. இந்த மொத்த காசையும் 1000 பொற்காசை வச்சுக்கோங்க, இந்த சரக்கெல்லாம் நான் சொல்கிற ஆளுக்கு இறக்குங்க அப்படின்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறான். மறுநாள் காலையில் வணிகர்கள் வராங்க. கப்பல் சரக்கு யாருடையதுன்னு கேட்டால் ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, 1000 பொற்காசு கொடுத்துருக்கிறாரு, நாளைக்கு தான் பேலன்ஸ் கொடுப்பாரு, அவருக்கு தான். நாங்கள்லங்க சொல்லி வச்சோம். திரும்பி போய் அவனிடம் வாங்குறாங்க. வாங்கினால் 10,000 காசு அவனுக்கு கிடைச்சிருச்சு, பொற்காசுகள். இப்போ அதை எடுத்துட்டு வரான். அதே எந்த வணிகர் இவனிடம் சொன்னாரோ அதே முதலில் பார்த்த வணிகரிடம் போய் சொல்றான், உங்க பங்கு இருந்தாங்க. நான் உனக்கு ஒன்றும் ஆலோசனையை சொல்லலையப்பா, ஒரு செத்த எலியை வச்சு கூட பணக்காரனாயிட முடியும்னு நீங்க தான் சொன்னீங்க, நான் இப்ப 10,000 பொற்காசு சம்பாதிச்சிட்டேன். இது புத்த மதத்தில் ஏன் சொல்றாங்க? புத்த மதம் நமக்கு தெரியும், ஆசையே வேண்டான்னு சொன்ன ஒரு மதம், தத்துவத்தை போதிக்கிற மதம். ஆனால் அது ஒரு அடிப்படை அறத்தை சொல்லிக் கொடுக்கிறது. என்ன அப்படின்னா, நீங்கள் வாழ்வது என்று முடிவு செய்தால் எல்லா கதவுகளும் திறந்துதான் இருக்கும். எல்லா கதவுகளையும் நீங்கள் திறந்து திறந்து சென்று வெற்றியை அடைந்துகிட்டே இருக்கலாம். செத்த எலி கூட உலகில் ஒரு விற்பனை பொருள் தான். யாருக்கு? விற்பனை செய்ய தெரிந்தவருக்கு. இன்றைக்கு நீங்கள் இணையத்தில் இந்த மாதிரி 1000 செத்த எலிகளை விற்கிறவங்க இருக்காங்க, விற்கவும் செய்யறான். ஏதேதோ பேர்களில் ஏதேதோ பொருட்களை உங்க தலையில கட்டிடுவான். ஒரு புகைப்படம் போதும் உங்களை அந்த பொருளை வாங்க வைப்பதற்கு, ஒரு விளம்பரம் போதும் உங்களை வாங்க வைப்பதற்கு. அப்படின்னா ஒரு கதை தான் இது. இந்த கதை வணிக சமுதாயத்திற்கு ஒரு வழியை காட்டுகிறது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலையை செய்ய சொன்னால் அடுத்தடுத்த படிகளுக்கு மேலே சென்றுட்டே இருக்க. ஒரு சின்ன தொழில் தொடங்குங்க, அந்த தொழிலிருந்து அடுத்த தொழில், அடுத்த தொழில், அடுத்த தொழில். ஒரே நேரத்தில் அவர் போய் அவ்வளோ பெரிய கப்பல் வியாபாரியாக மாறிடல. அத்தனை படிநிலைகளையும் ஒரு கதை சொல்லியது. அப்படின்னா இது வணிகர்களுக்கு தேவையான கதை தானே. வணிகர்கள் ஒரு MBA படிக்கக்கூடிய, நீங்கள் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணுங்கிற பாடம் அல்ல. எங்கு படித்தாலும் உங்களோட லோக்கல் மார்க்கெட் என்ன, அந்த மார்க்கெட்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிடுவீங்கன்னு. அப்போ ஒரு கதை ஒரே நேரத்தில் ஒரு ஞானத்தையும் வழங்குகிறது, அறிவையும் வழங்குகிறது, வாழ்வினுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான வழிகளையும் சுட்டி காட்டுகிறது.
அதனால்தான் நண்பர்களே நான் கதை முக்கியம் என்கிறேன், கதை எழுத்து முக்கியம் என்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு பேரும் கதை படிங்கள் படிங்கள் படிங்கள்னு ஏன் சொல்லிட்டே இருக்கிறோம்? ஒரு கதையை நீங்கள் கேட்கும் போது கதையை மட்டும் கேட்பதல்ல, கதையின் வழியாக நிறைய உண்மைகளை கேட்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. தமிழ்ல மிகச்சிறந்த கதைகளை எழுதிய நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. நானே 100 சிறந்த கதைகள் அப்படின்னு 100 சிறந்த கதைகளை தொகுத்து புத்தகமாக கொண்டு வந்திருக்கேன். அதுல ஜானகிராமன் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். அவர் பரதேசி வந்திருக்கிறான்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். ஒரு பெரிய வழக்கறிஞர், அந்த ஊர்லேயே அவர்தான் மிகப்பெரிய வழக்கறிஞர். ஆனால் அவருக்கு என்ன பழக்கம்னா, நீ என்ன தப்பு, ஒரு கொலை பண்ணு, திருட்டு பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, என்கிட்ட வந்துரு, நான் உன்னை காப்பாத்திடுவேன். தன்னுடைய புத்தி சாதுரியத்தால் எந்த கொலை பண்ணவனையும் விடுவிச்சிருவார். அவர் வசதியானவர், மிக புகழ்பெற்ற வழக்கறிஞர். அவருக்கு வீட்டுக்கு வந்தவுடனே இவர் ஜானகிராமன் நல்லா அழகாக எழுதுகிறார், அவர் வெளியே வழக்கறிஞர், வீட்டில் நீதிபதி என்று. வீட்டில் நீதிபதினா என்ன, அவர் சொல்றதான் கேட்கணும், வாதிடுவதற்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார். இவர் மகனுக்கு திருமணம், ஊரே வர்றாங்க, எல்லாரும் வந்து பெரிய கல்யாணம், அவ்வளவு விசேஷமா நடக்குது, இசை கச்சேரி இருக்குது, எல்லா வகையான விருந்தும் நடக்கிறது. இங்கே ஒரு பரதேசி ஒருவன் வாசல்ல வந்து நின்று பாட்டு பாடி பிச்சை கேட்பான் இல்லையா, அப்படி பாட்டு பாடலாம். இந்த வழக்கறிஞருக்கு நல்ல சங்கீதம் தெரியும். இவர் பக்கத்துல வந்து நின்று அவன் சொல்றான், அவன் ராகத்தோடெல்லாம் கரெக்டா பாடுறான், ஆனா அவன் சொல் தான் தப்பா இருக்கு, அவன் சொல்லுகிற ஒரு சொல் தவறாக உச்சரிக்கப்படுகிறதுன்னு அவன்கிட்ட, தம்பி இப்படி சொல்லக்கூடாது, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்கிறார். அந்த பரதேசி சொல்லுகிறான், எங்க வாத்தியார் எனக்கு இப்படி தாங்க கற்றுக் கொடுத்தாரு, நான் இப்படி தாங்க பாடுவேன். இல்லப்பா, உன் வாத்தியார் தப்பா கற்றுக் கொடுத்துருக்காரு, நான் சொல்றதை மாத்துன்னா அவன் சொல்றான், வாத்தியார் சொன்னதை மாற்றக்கூடாதுங்க, அப்படிதாங்க இருக்கும், அதை நான் மாற்ற விட மாட்டேங்க. இவருக்கு கோபம் வருகிறது, நீ ஒரு பிச்சைக்காரன், பரதேசி, ஒரு பாட்டை தப்பா பாடுறேங்கிறதோட இசை அறிந்த நான் சொன்னா கேட்க மாட்டேயா அப்படின்னு. அவன் சொல்றான், சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கே தவிர என்ன பாட சொல்லக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் உரிமை கிடையாது ஐயா அப்படின்னு சொல்றான். இவனை அடிச்சு துரத்தி விடுங்க, கண்ணிலே காட்டக்கூடாதுங்கிறாங்க, வெளியே துரத்தி விடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பந்திக்கு போகிறார். பந்தியில் நிறைய பேருக்கு இடையில் பரதேசியும் இலை போட்டு சாப்பிடுவதற்கு உட்கார்ந்துருக்கான். அவன் இலையில் எல்லா பதார்த்தங்களும் பரிமாறப்பட்டுச்சு. இனிப்பை எடுத்து அவன் சாப்பிட தொடங்கும் போத பார்த்துட்டாரு. இந்த பரதேசி நான் சொன்னதை கேட்காம ஒரு வார்த்தையை மாத்துறான்னா மாற்ற முடியாதுன்னு சொன்னவன் இவனுக்கு சாப்பாடு போடணுமா அப்படின்னு வந்து எழுந்துருங்கிறார். அவன் சொல்றான், மகன மகிழ்ச்சியோடு சாப்பாடு கொடுக்குறீங்க, நான் இனிப்பை சாப்பிட தொடங்கிட்டேன், இலையை மூட சொல்லாதீங்க சாமி, சாப்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படிங்கிறான். இல்லை உனக்கு அந்த அனுமதி கிடையாது, இலையை மூடு, இனிப்பை கீழே போடு, வெளியே எந்திரிச்சு போ அப்படிங்கிறார். போக மாட்டேங்கிறான். சிரிச்சுக்கிட்டே சொல்றான், சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க கோச்சுக்கிற கூடாதுங்க, சாப்பாடு எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க, சாப்பிட்டுக்கிறேங்க அப்படிங்கிறான். கூடாது, எழுந்து போ அப்படின்னு கழுத்தை பிடித்து அவனை வெளியே தள்ளி பந்தியிலேருந்து வெளியே அனுப்புறாரு. எல்லாரும் சொல்றாங்க, யார் யாரோ சாப்பிட்றாங்க, எவரவருக்கோ இங்கே விருந்து நடக்கிறது, அவன் ஒரு பரதேசி தானே, சாப்பிட்டு போட்டுமே. இல்லைங்க, இவன் பேச்ச கேட்காதவன், பரதேசி இல்லை, இவனுக்கு சோறு போடக்கூடாது, வெளியே போகணும். வீட்டு வாசலில் வந்து நின்று அந்த பரதேசி சொல்றான், நான் மனம் எரிந்து சொல்லுகிறேன், என்னுடைய பசியின் போது என்னுடைய உணவிலிருந்து என்னை நீங்க வெளியே அனுப்புனீங்க இல்லையா, அந்த வயிறு எரிந்து சொல்லுகிறேன், இதே வீட்டில் 15 நாள் கழித்து ஒரு துக்கம் நடக்கும், அன்றைக்கு சாப்பிட நான் வருவேன், இலையில் உட்காருவேன், சாப்பிடுவேன், பாங்கன்னு போயிடும். இவருக்கு என்ன சாபம் கொடுத்துட்டானா என் பரதேசி, அதெல்லாம் நடந்துருவா போகுது, போறாங்க எழுத, அவனை வெளியே துரத்து விட்டுன்னு விட்டுறாரு, போயிடுறான். திருமணம் நடக்கிறது, மணமக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, மணமக்களை விருந்து கலைச்சிட்டு போறாங்க. மணமகன் திடீர்னு தண்ணி குடிக்கும் போது தன்னறியாம அப்படியே மயங்கி விழுகிறான். எதுக்கு விழுந்தான் தெரியல. அவனை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. ஒரு அவச்சொல், அதுவும் பசித்தவனுடைய அவச்சொல் பலித்திருது. எந்த மகனுக்கு இவ்வளவு ஆசையாக திருமணம் செய்து வைத்தாரோ அந்த மகன் திருமணமான 2 நாட்களில் அவர் கண்மணியே இருந்துட்டான். அவனுக்கு இதே போல ஒரு 16ஆம் நாள் காரியம் நடக்கிறது. அதே பரதேசி வந்து நிற்கிறான். வந்து நின்று சொல்றான், சொல்லக்கூடாத சொல்லிட்டேன் சாமி, ஆனா நீங்க பசித்தவனை துரத்தி விட்டீங்கல்ல, அதுதானே சாமி என்னை அப்படி சொல்ல வச்சிருச்சு அப்படிங்கிறான்.
இவர் சொல்லுகிறார், நான் இவ்வளவு படித்தவன், பெரிய வழக்கறிஞர், எத்தனையோ தவறுகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறேன், நீ இல்லடா அந்த தப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து உன் வழியா வந்துடுச்சுடான்னு சொல்றார். அப்ப அது கதை இல்லை நண்பர்களே. நீங்கள் செய்த தவறுகள் ஒரு ரூபம் எடுத்து வந்து நின்று உங்களை மன்னிக்க எப்போ தயாரா இருக்கு. ஒரு விருந்து சாப்பிட்டு விட்டு அந்த தவறே பரவாயில்ல, நீ இத்தனை நாள் எத்தனையோ கொலைகாரனோ கொள்ளக்காரனோ எவனையோ காப்பாத்தின, போய் தொலை, நான் மனமறிந்து வாழ்த்துகிறேன்னு வந்திருக்கு. நீங்கள் எதை செய்யக்கூடாது என்று ஜானகிராமன் சொல்றாரு அப்படின்னா, அவர் உங்கள் எதிரியாகவே இருந்தாலும் இலையில் உட்கார்ந்து சாப்பிட அமர்ந்த மனிதனை பசியோடு துரத்திடாதீங்க. அவன் ஒரே ஒரு வசை சொல்லை சொன்னால் சொல் பலிக்கும். திரும்ப திரும்ப இந்த உலகம் எந்த ஆயுதத்தை கண்டு பயப்படுகிறதுனா துப்பாக்கி அல்ல, நாவிலிருந்து வருகிற ஒரு சொல்லை கண்டுதான் பயப்படுகிறது. சுடு சொல் சொல்லிடாதீங்க, வசை சொல் சொல்லிடாதீங்க, மறந்தும் கூட யாரோ ஒருவரை அவர் கெடுக என்று சொல்லிடாதீங்க, அவர் குடும்பம் அழியட்டும் என்று சொல்லிடாதீங்க, பலித்து விடும் நண்பர்களே. பயந்தார்கள். எனக்கு தெரியும், வீதியில் இருவர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் தன்னை அறியாமல் இப்படி சொல்லும் போது யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவார், பேச்சு அடக்குங்கப்பா, 4 அடியை அடிச்சா கூட மறந்துடுவாங்க, ஆனா சொன்ன சொல் மறக்காது, மனதில் தங்கிவிடும். அப்போ ஒரு ஜானகிராமன் கதையை எப்போ படித்தேன் என்னுடைய இளமையில். ஆனால் இன்றைக்கும் எங்கேனும் ஒரு பந்தியில் யாரோ ஒருவர் எழுந்த சொன்னால் அவரை உட்கார்ந்து சாப்பிட வைக்கிறீர்களா, நாங்கள் எழுந்து கொள்ளவா என்று எங்களை சொல்ல வைப்பது அந்த கதை தான். இப்படி ஒரு கதையே எழுதப்படாவிட்டால் பசித்தவனுக்கு இடமே இல்லாமல் போய்விடும். இலக்கியம் ஏன் தேவைப்படுகிறது என்றால், இந்த பசித்த, அவமானப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஏழை எளிய மனிதர்களுக்கு உலகம் இடம் தராத போது அந்த இடத்தை இலக்கியம் தருகிறது. உன் குரலுக்கு மதிப்பு இருக்கிறது, அதை கேட்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு எழுத்தாளர் எழுதி சமுதாயத்தை நம்ப வைக்கிறார். அப்படின்னா அந்த கதை அல்ல நண்பர்களே. கதையின் வழியாக அவர் தமிழ் சமுதாயத்திற்கு ஒன்று சொல்லுகிறார். இருந்துகிட்டே இருப்பான் அந்த பசித்தவன். ஒருவேளை நீங்கள் நம்புகிற கடவுளாகவே இருந்தாலும் இருக்கலாம்ல. கடவுள் எந்த உருவத்திலும் வருவார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இல்லையா? அப்படி என்றால் இந்த பரதேசி நீங்கள் வணங்குகிற கடவுளினுடைய வடிவமாக இருக்கலாமே, அப்படி நம்பலாம் ஒருவர். இன்னொருவர், என் சொல்லை கேட்காத ஒருவனுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன்னா என்ன நியாயம் இது? அப்படி இல்லையே. உங்கள் வீட்டுல சாப்பிட்டுட்டு உங்களை பத்தி வெளியில போய் தப்பா பேச போற 1000 பேரை நீங்க கவனிக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் முகத்துக்கு எதிராகத்தானே அந்த மனுஷன் பேசினான். அப்படின்னா இந்த கதை இன்னொரு உண்மையை சொல்லுகிறது. உண்மையை கேட்கவும் உண்மையை ஏற்றுக்கொள்ளவும் நாம் தயாராக இல்லை. அந்த உண்மை நம்மை பற்றி நம் முன்னால் அது தெளிவாக நாம் யார் என்று காட்டிவிடுகிறது. அப்போ ஒரு கதையின் வழியாக அவர் நம்மையும் சேர்த்து ஒரு சாட்டையடி கொடுக்கிறார். நீங்களும் தான் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஒரு கதை என்ன செய்யும் என்றால், இப்படி ஒவ்வொருத்தருக்கு பக்கமும் இருக்கக்கூடிய நியாயமும் இருக்கும். அதனால் தான் இலக்கியத்தில் இப்படியெல்லாம் உணவு தருகிறவர்களை பற்றி, உணவு தருகிற போது அவமானத்தை பற்றி அதிகம் எழுதியவர் யார் என்று பார்த்தால் ஔவை தான் நண்பர்களை எழுதியிருக்கிறார். நீங்கள் தமிழ் இலக்கியம் பார்த்தால் தெரியும், ஔவையை போல இவ்வளவு அவமானத்தை சந்தித்து உணவு அருந்திய ஒரு பெண்மணி இருக்க மாட்டாங்க. கூட்டிட்டு போற வீட்டில் சாப்பாடு போட மாட்டான். ஆனால் அந்த அம்மா அவங்கள கோச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல, ஏதாவது கூழ் கொடுங்கன்னு கேட்கும். ஏன் அப்படின்னா, பெண், அதிலும் கூட தமிழ் இலக்கியத்தில் ஒரு பெண் மகத்தான உணவளிக்கிற பெண்ணாக மாறி இருக்கிறாள் மணிமேகலை. கையில் அமுத சுரபியை ஏந்தி ஒரு இளம் பெண் சமுதாயத்துக்கே உணவு தருகிறாள்னு ஒரு லட்சியத்தை உருவாக்கிய தமிழ் சமூகம்தான் ஒருவேளை கூழ் தர மறுத்து ஒரு பெண்ணை துரத்துகிறதாகவும் இருந்திருக்கு. கதைகள் நமக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறது. என்ன அப்படின்னா, நாம் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், என்ன கடந்து வந்தோம், கடந்து வந்ததில் எது நிஜம், எது பொய், எது சரியானது என்பதை காட்டி தருகிறது. இந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தை போல ஒருவேளை நடந்திருக்கலாம் என்பதை போல இருந்தால், வரலாற்றின் பக்கத்தில் இருந்து இப்படி ஒரு கதையை பிரபஞ்சம் எழுதியிருக்கிறார். அந்த கதையினுடைய பெயர் பாதுகை அப்படின்னு. நமக்கு தெரியும், பாதுகை அரசாண்ட ஒரு தேசம் இது. அரசன் இல்லாத காலத்தால் 2 பாதுகைகள் அரசனுடைய இடத்தில் இருந்து ஆட்சி செய்தன என்ற வரலாறு நமக்கு தெரியும். இதில் 2 பாதுகை இருக்கு. யாரோட பாதுகை? சின்னையா தம்பி என்று சொல்ல வழக்கூடிய ஒரு வழக்கறிஞருடைய கதை தான் அதுவும்.
புதுச்சேரியில் பிரிட்டிஷ்காரங்கள் எல்லாம் இருக்கிற காலத்தில் இவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறாரு. செருப்பு 2 செருப்பு புதுசாக வாங்கி அதை போட்டுக்கிட்டு தெருவில் நடந்து போகிறார். எல்லாரும் சொல்கிறாங்க, படிச்சுட்டா எவ்வளோ திமிர் பார்த்தியா, 2 செருப்பு போட்டு நடக்கிறான்டா இவன். கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட்டில் அந்த காலத்தில் இருக்க பிரெஞ்சுக்காரங்க மாதிரி தொப்பி, கோட்டு, ஷூ எல்லாம் போட்டு உள்ளே போனால் ஜட்ஜி கேட்குறாரு, நீ என்னப்பா ஷூ போட்டு வந்திருக்கிற? ஐயா, இதுக்கு அனுமதி உண்டு தானங்க ஐயா, நானும் வழக்கறிஞர், நீங்களும் வழக்கறிஞர், இங்கே இருக்கிற எல்லா வழக்கறிஞர்களும் ஷூ போட்டுருக்கிற மாதிரி நான் போடக்கூடாது ஐயா அப்படின்னு. போடக்கூடாது. நீங்களெல்லாம் இந்தியர்கள், நீங்களெல்லாம் சாமானியர்கள், நீங்கள் சட்டம் படித்து விட்ட காரணத்தால் உங்கள் காலணிகளை அணிவதற்கு யார் உரிமை கொடுத்தார்? அணியக்கூடாது, கலட்டு, இல்லைன்னா கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் உன்னை வெளியே அனுப்பிடுவேங்கிறார். இவர் நீதி அரசருக்கு எதிராக சொல்கிறார், அடிப்படை உரிமையை கற்றுக் கொடுத்தது பிரெஞ்சு தேசம்னு சொல்லுவீங்க, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்துக்கு உங்கள் தேசம்தான் அடையாளம் என்று சொல்றீங்க. ஆனால் உங்கள் தேசத்தின் பெயராலே ஒருவன் வழக்கறிஞர் காலனியை அணிய விட மாட்டேங்கிறீங்களே, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொல்றார், உன் முறையீடுகளுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது, வெளியில போ, காலனியோடு வந்தால் கோர்ட்டில் உனக்கு இடம் கிடையாது என்று அனுப்புறார். அவருக்கு இந்த அநீதியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உலகத்துக்கு நீதி சொல்லுகிறோம், ஆனால் நமக்கே நீதி கிடைக்கல. கிடைக்காததோடு இந்த நீதிக்காக நாம் போய் நீதி அரசரோடு சண்டை போடுறோம். அப்ப என்ன செய்யலாம்? நேரடியாக பிரெஞ்சுக்கு எழுதுகிறார், பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு, என்னை இப்படியெல்லாம் நடத்துகிறார்கள், நான் ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் கூட காலனியை அணிவதற்கு அனுமதிக்கல அப்படின்லாம். பதில் வரல. இதை பிரபஞ்சன் இது ஒரு வரலாற்று சம்பவம். கதை எழுதும் போது பிரபஞ்சன் எவ்வளவு அழகாக எழுதுறாருன்னா, இந்த பொண்ணு தம்பியா பிள்ளை வீட்டுக்கு வந்தபோது அவர் தந்தை சொல்லுவார், தம்பி, அரசாங்கத்தோடு சண்டை போடவே போடாத, அரசாங்கம் பெரியது, நீ சாமானியன், அரசாங்கம் தான்ப்பா ஜெயிக்கும், நீ சண்டை போட்டு வீணாக தோற்று அவமானப்படாதே, போகாதேங்கிறார். ஆனால் இவர் சொல்கிறார், அப்படி அல்ல, என் நீதி எனக்கானது, நான் இன்றைக்கு அந்த உரிமையை பெற்றால் அது எனக்கானது மட்டுமல்ல, எல்லோரும் நாளை இதை அணிந்து வருவார்கள் அப்பா, அதனால் போட்டிருக்கேன் அப்படின்னு. பிரான்சினுடைய நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கொள்கிறது, விசாரிக்கிறது. இந்த சின்னத்தம்பியா பிள்ளை காலணி அணிந்து கொள்வது சரிதான் என்று உத்தரவு போடுகிறது. நீதிபதியை மாற்றுகிறார்கள். புதிய நீதிபதி வருகிறார், காலணி அணிந்து கொண்டு அதே போல போகிறார். போகும்போது சக வழக்கறிஞர்கள்லாம் சொல்றாங்க, எங்களுக்கான உரிமையை பெற்று தந்திருக்கிறாய் நீ, உன் உரிமை மட்டுமல்ல, இனி எந்த இந்தியனும் இங்கே காலனியோடு வரலாம், அந்த உரிமையை பெற்று தந்திருக்கிறேன். பிரான்சில் இருந்து புதிய நீதிபதி நியமிக்கப்படுகிறார். அவர் வர்றார். வந்து, அதுதான் இந்த கதையினுடைய அற்புதமான இடம் என்னன்னா, வந்து நீதி ஆசனத்தில் அமர்ந்து அவர் சொல்லுகிறார், எனக்கு முன்னால் இருந்த நீதி அரசர் ஒரு இன வேறுபாட்டை கடைபிடித்திருக்கிறார், அது தவறு, எங்கள் தேசத்தின் சார்பாக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஒரு பிரான்ஸ் தேசம் சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை நிலைநாட்டுகிறது என்றால் நிலைநாட்டியது. ஒரு கதையை நாம படிக்கிறோம், நம்ம யாரும் பிரெஞ்சுலையும் இருந்ததும் இல்லை, பாண்டிச்சேரி வாசிகளும் கிடையாது. ஒரு காலனிக்காக இப்படியெல்லாம் நடந்ததா அப்படின்னு தெரியாது. அந்த மன்னர் அங்கே போர் புரிந்தார், இவர் பானிபட்டில் போய் சண்டை போட்டார், அவர் போய் பிளேசியில போய் சண்டை போட்டார்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் உங்கள் காலணிகளை அணிவதற்கு உரிமை கேட்டாரே, அந்த குரலை எந்த வரலாற்று பாட புத்தகத்தில் படித்திருக்கிறோம்? படிக்கலையே. அதை எழுதுவதற்குத்தான் ஒரு எழுத்தாளன் தேவைப்படுகிறான், அதற்காகத்தான் அந்த கதை தேவைப்படுகிறது. இந்த பாதுகை என்ற கதை இருக்கிற வரை பிரெஞ்சு சமுதாயம் எப்படிப்பட்டது, புதுச்சேரி எப்படிப்பட்டது, புதுச்சேரியில் என்ன வரலாறு நடந்தது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு எழுத்தாளன் வரலாற்றை களமாக கொண்டு தன் பார்வையை யார் பக்கம் இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அந்த கதை அழகாக அந்த காலத்தில் எப்படி நடந்தது, எப்படி நீதிமன்றம் இருந்தது, எப்படி புகார் கொடுத்தார்கள் அப்படிங்கிற விவரத்தை சொல்லும் போது இந்த தலைமுறையினர், அவர்களுக்கு நேரடி அனுபவம் இல்லாவிட்டால் கூட காட்சி போல பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இலக்கியம் வரலாற்றை பேசும், அனுபவத்தை பேசும். எந்த வாழ்வினுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியை இலக்கியம் தொட்டு பேசும். அது தமிழில் மட்டும்தான் இருக்கா? அப்படி இல்லை. நான் சர்வதேச இலக்கியங்கள் எல்லாவற்றையும் படித்தவன், நிறைய நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன், நிறைய வகையான இலக்கியங்களை படித்திருக்கிறேன். எல்லா நாடுகளிலும் அங்கே இது போல மக்களுடைய வாழ்வினுடைய மிக நுண்மைகளை எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. கேரளாவில்
இங்கே இருக்கிற கர்நாடகத்தில், ஹிந்தியில், உருதுல எல்லா மொழியிலும் இப்படி நல்ல கதைகள் இருக்கிறது. அதில் ஒரு கதை எம்டி வாசுதேவன் நாயர் என்று, அவர் சமீபத்தில் மறைந்துட்டார், ஞானபீடம் பரிசு வாங்கினார், மலையாள இலக்கியத்தினுடைய மகத்தான எழுத்தாளராக கொண்டாடப்படுகிறவர். அவரை பார்த்துருக்கேன் நான். அவரிடம் பார்த்தபோது நேரிலேயே சொன்னேன், உங்களோட ஒரு கதையை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று. அவர் ஒரு சிறு குழந்தையை போல என்ற கேட்டார், சொல்லுங்களேன் நீங்கள், நான் கேட்குறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், அதை படிக்கிறதா சொல்ல முடியும், சொல்ல தெரியாது எனக்கு அப்படின்னு. அந்த கதை என் மனதிலே இன்றும் இருக்கிறது. நான் என்னுடைய 89லேயோ 90லேயோ அந்த கதையை நான் படித்தேன். மொழிபெயர்ப்பில் தான் படித்தேன், மலையாளத்தில் கூட படிக்கல. ஆங்கிலத்தில் அந்த கதை மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருந்தது. ஆனால் படித்த நாளிலிருந்து இன்று வரை மனதின் மூலையில் அந்த வெளிச்சம் அப்படியே இருக்கு. அது ஒரு மாணவி ஆசிரியருக்கு எழுதிய கடிதம். அந்த மாணவி 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி. 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தன் பள்ளிக்கு வந்த ஒரு ஆசிரியருக்கு 25 வருஷத்துக்கு அப்புறம் லெட்டர் போடுறாங்க. அந்த வாத்தியார் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ அந்த ரிட்டையர்ட் ஆன வாத்தியாருக்கு இந்த அம்மா லெட்டர் போடுறாங்க. போஸ்ட் கார்டு தான் போடுறாங்க. சார், நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், உங்களை நான் பார்க்கணும் சார், ஒரே ஒரு தடவை நாம் 2 பேரும் மீட் பண்ண முடியுமா சார்? பார்க்குறதா இருந்தால் நம்ம குருவாயூர் கோயிலுக்கு நீங்கள் வரீங்களா சார்? நம்ம குருவாயூர் கோயிலில் வச்சு சந்திச்சுக்கலாம் சார்னு போஸ்ட் கார்டு இருக்குது. ஆசிரியர் கடிதத்தை படித்து பார்க்குறார், பொண்ணு பேரை படித்து பார்க்குறார். அவருக்கு அவருடைய பள்ளி வாத்தியாராக இருந்த ஞாபகம் வருது. அந்த வகுப்பிலேயே ரொம்ப அழகியான பொண்ணு, அவ்வளோ படிக்கக்கூடிய பெண்ணு. இவருக்கு பார்த்த உடனே அந்த பெண்ணை பிடிச்சிருது. அந்த பெண்ணிற்கும் இவர் மீது அவ்வளோ பெரிய அன்பு. இவர் என்ன நினைக்கிறார்னா, அந்த மாணவியவே அவங்க வீட்டில் கேட்டு திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் ஆசிரியர்கள் என்ன நினைப்பாங்க, பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, கிராமம் இல்லையா, கேட்டால் பொண்ணு தருவாங்களான்னு தெரியலைங்கிறதுனால சொல்லவே இல்லை. ஒரு நாள் சக ஆசிரியரை அழைத்து சொல்கிறார், சார், நீங்கள் அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரர் தானே, ஒரு வார்த்தை எனக்காக அவங்க வீட்டில் கேட்க முடியுமா? எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேளுங்களேன் சாருங்கிறார். இவர் உடனே அந்த ஆசிரியர் போய் கேட்குறார். அந்த வீடு சொல்லுது, அந்த ஆள் யார் எவருன்னே தெரியாது, நம்ம ஊருக்கு வாத்தியாராக வந்திருக்கிறான், வந்த நேரத்தில் இப்படி ஒரு பொண்ணு கேட்டான்னா தப்பு, கொடுக்க மாட்டோம், முடியாதுன்னு சொல்லிடுங்க. இவர் சொன்ன உடனே ஏமாற்றம் அடைகிறார். பொண்ணு வீட்டில் வேணான்ட்டாங்க, நம்ம அந்த மறந்துட்டு வேற வேலைக்கு போயிடுவோன்னு இடம் மாறி போய் வேறு திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் ஏதோ ஒரு கரையில் இருக்கிறார். இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ இந்த பெண்ணை பார்ப்பதற்காக இவர் குருவாயூருக்கு கிளம்புகிறார். இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வயசு. அந்த பொண்ணும் அந்த வயதை எட்டி இருப்பாள். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வேணா இவங்களுக்குள்ள இடைவெளி இருக்கலாம். இப்போ இவர் தன் மனைவியிடம் இதை சொல்லிட்டு போகணுமா வேணாமான்னு நினைக்கிறார். சொல்லிட்டு போகிறதுனா அந்த அம்மாட்ட எப்படி கேட்பீங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அதை இப்போ லெட்ரு போட்டு வர சொல்லுதுன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப அழகாக எம்டி வாசனார் எழுதுகிறார், ஒருவன் காதலிக்க தொடங்கிவிட்டால் எந்த வயதாக இருந்தாலும் பிரச்சனை தான். 50 வயசுங்கிறதுக்கெல்லாம் நடந்துடாது அது. அவர் மனைவிட்ட சும்மா குருவாயூர் போயிட்டு வரேன்னு சொல்றார். அந்த அம்மா கேட்குறாங்க, உங்களுக்கெல்லாம் பக்தியே கிடையாது, இப்போ ஏன் திடீர்னு குருவாயூர்? அங்கேயும் எம்டி வாசனார் எழுதுகிறார், அவங்களுக்கு உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, உண்மையை சொல்லிடுறது நல்லதுன்ட்டு. படித்த மாணவி அவங்க ஏதோ கஷ்டம்னு சொல்லி பார்க்கணுங்கிறாங்க, அவன் ஏன் கஷ்டம்னு உங்களை பார்க்கணுங்கிற தெரியலம்மா, அந்த அவர் பார்க்க தான் போய் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு கோவிலுக்கு போகிறார். கோவிலில் காத்திருக்கிறார். அந்த பெண் வர்றாங்க. இளமையில் பார்த்த அந்த உருவத்திற்கும் ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணை பார்ப்பதற்கும் இடையில் வரக்கூடிய மாற்றங்களை 3 வரியில் சொல்கிறார். ஒரு சுடரினுடைய வெளிச்சம் போல அவள் முகம் மாறாமலே இருக்கிறது, அப்படி இருக்கு. ஆனால் அவளுடைய உடலும் அவள் அணிந்திருக்கிற உடைகளும் அவளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தளர்வும் வயதாகிவிட்டது என்பதை உலகத்திற்கே சொல்லிவிடுகிறது. இவருக்கு இல்லை. அவ வரா, பார்த்த உடனேயே 25 வருஷத்துக்கு முன்னாடி வாத்தியாரா இருந்திருக்காரு, இப்போவும் கைகளை கட்டிக்கிறார். சார் அப்படின்னு கைகளை கட்டுறா. கையை விலக்கி விடுமா? இல்லை சார், நீங்கள் எப்போ எனக்கு சார் தான் சார், நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு தான். என்னம்மா எதுக்கு பார்க்க வந்த அப்படின்னு. தெரியல சார், திடீர்னு எனக்கு உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட ஏதாவது பேசணும்னு தோணுச்சு அப்படிங்கிற. கோவிலில் நடை சுற்றுகிறார்கள், எல்லாம் பண்ணுறாங்க. பிரகாரத்தில் உட்காந்துட்டு கேட்குறாரு, சொல்லுமா என்ன சொல்லணும்? கேட்டால் தப்பாக எடுத்துக்கிடக்கூடாது,
பள்ளியில் படிக்கிற நாட்களில் என்ன நீங்கள் லவ் பண்ணீங்கல்ல, என்ன கல்யாணம் பண்ணணும்னு விரும்புனீங்கல்ல அப்படின்னு கேட்குறேன். ஆமாம்மா, நான் தான் ஆள் அனுப்பி உங்கள் வீட்டில் கேட்டேன், நீங்கள் தானே தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. அந்த பெண்ணு சொல்கிறா, அப்படி யாரும் எங்கள் வீட்டில் கேட்கல சார். என்னம்மா சொல்கிறேன், கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க சார் அவங்க. ஏம்மா அந்த வாத்தியார்கிட்ட சொன்னனே அப்படின்னு. அந்த வாத்தியாருக்கு என்ன நினைப்போ தெரியல சார், எங்கள் வீட்டில் கேட்கவே இல்லை. எம்டி வாசவநாயர் எழுதுறாரு, எந்த விஷயத்தில் நண்பனை நம்பக்கூடாதோ அந்த விஷயத்தில் நண்பனை நம்பின. நானா போய் கேட்டிருக்கலாம்ல, அது கிராமம் தானே, என்ன பண்ணிருப்பாங்க, வேணானா வேணான்னு சொல்ல போறாங்க. அந்த ஆசிரியர் என்னை நன்றாக பழி வாங்கி இருக்கிறார் என்று தெரிகிறது. அப்படிலாம் பழி வாங்குவாங்க நம்ம ஆட்கள் இருக்காங்களே, இதுல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ். சொல்லிட்டு அந்த பெண் சொல்லுகிறாள், இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஏமா ஞாபகப்படுத்தி இருக்கிற அப்படின்னு. சார் நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க சார், நான் கல்யாணமே பண்ணிக்கல சார்ன்னு சொல்றேன். இவ்வளோ ஆண்டு காலம் கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க. இவருக்கு தன் வாழ்வில் ஒரு பெண், விரும்பிய பெண், ஒரு விதியினுடைய கைகளால் அவ அந்த பக்கம் எடுத்துட்டு போகப்பட்டா, நடக்காம போயிருச்சு. தன் தவறும் இல்லை, அவள் தவறும் இல்லை. ஏன் விதி காதலர்களுக்கு இடையில் இப்படியான தன்னுடைய கரங்களை கொண்டு அவர்களை பிரித்து வைக்கிறதுன்னு கேட்கிறார். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க, இவர்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஆனால் ஏன் விரும்பிய எந்த ஒன்றும் நடக்க மறுக்கிறது? நாம் நினைத்தால், இன்னொருவர் நினைத்தால் நடந்துடணும் தானே, நடக்காது. நடக்காது என்பதோடு எந்த ஒன்று சிறப்பாக நடந்து முடிந்தாலும் அது ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. ஏதோ ஒரு உலகினுடைய கருணை தான் அதை அனுமதித்திருக்கிறது. இல்லாவிட்டால் நடக்காது. இவங்க ரெண்டு பேரும் கோயிலில் போய் பிரகாரத்தை எல்லாம் சுத்திட்டு சாமி முன்னாடி போய் நிற்கும் போது அந்த கோவில் பூசகர் சொல்லுகிறார், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பக்கத்தில் நில்லுங்கோ அப்படின்னு. ஒருவர் பார்த்து சிரிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு 2 மாலை போடப்படுறார். சில நிமிடங்கள் அவர்கள் கோவில் சாமி சன்னதியின் முன்னாக கணவன் மனைவியை போல பாவனை செய்து கொண்டார்கள். முடிஞ்சிட்டு அவங்க 2 பேரும் அவர் வாழ்க்கைக்கு போறார், அந்த அம்மா வாழ்க்கைக்கு போகிறார். ஆனால் இவர் திரும்பி போகும்போது தான் வாழ்வில் இழந்த அத்தனை காதலினுடைய துயரத்தோடு திரும்பி போகிறார். அந்த அம்மா ஒரு நாள் அந்த 4-5 நிமிடங்கள் அவருக்கு பக்கத்தில் அவருடைய மனைவியை போல நின்றதே இந்த வாழ்க்கைக்கு போதும் என்ற மகிழ்ச்சியோட போகிறார்னு கதை முடியுது. 20 வயதினுடைய காதலை இந்த கதை சொல்லல. ஆனால் இந்த கதை எந்த வயது காதலர்கள் படித்தாலும் இது தனக்கு வந்துவிடக்கூடாதே என்று நினைப்பார்கள். எந்த ஒரு முதியவர் படித்தாலும் தன் இளமையினுடைய காதலை நினைவு கொள்ளத்தான் செய்வார். எந்த பெண் படித்தாலும் நினைப்பார் 100 ஆண்டுகள் அல்ல, விரும்பிய வாழ்வினுடைய சில தினங்கள் போதுமானது என்றுதான் உணர்வார். ஒரு காதலை சொல்வதற்கும் இலக்கியம் தான் தேவைப்படுகிறது, கதைகள் தான் தேவைப்படுகிறது. எழுதியவர் மலையாளியாக இருக்கலாம், கேரளாவில் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த கதையை கேட்கும் போது ஐயோ இவங்க சேர்ந்திருக்கலாமே. என்ன ஒன்றுனா இப்ப கூட அந்த பெண்ணை இவர் தன் வீட்டுக்கு அழைத்து போயிடவே முடியாது. பண்பாடு அனுமதிக்காது, வாழ்க்கை அனுமதிக்காது. என்றால் உண்மையில் ஒரு இலக்கியம் நிறைய நேரங்களில் ஒரு சமூகம் அனுமதிக்காத, பண்பாடு இடம் தராத, தனி மனிதனுடைய மனதில் ரகசியம் என்று நாம் புதைத்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நமக்கே அடையாளம் காட்டி, உங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்டதுதான், உங்களுக்கு பக்கத்தில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் தயவு செய்து கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் தான் உலகம், நீங்கள் நினைத்தது தான் வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள் அப்படின்னு உங்களுக்கு அது அடையாளம் காட்டுகிறது. நல்ல கதைகளை நீங்கள் எங்கே படித்தாலும் அந்த கதைகளில் கொஞ்சம் உங்கள் கதையை, உங்கள் வாழ்க்கை என்று நீங்கள் உணர்வீர்கள். ஒரு கதாபாத்திரத்தினுடைய ஏதேனும் ஒன்றில் நீங்கள் உங்களை அடையாளம் கண்டுவிட்டால் அந்த பெயரை உங்களுக்கு வைத்துக்கிடுவீங்க. நீங்கள் அவள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புவீங்க. கதையில் யாரோ ஒருவருக்கு ஏதேனும் ஒரு துயரம் நடந்து விட்டால் உடனடியாக கண்ணீர் வரும். சாலையில் ஒருவர் இறந்து கிடந்தால் கூட வராது, கடந்து போயிடுவோம். கதையில் ஒரு ஹீரோ தோத்துட்டாரு, ஹீரோயின் தோத்துட்டாங்க, சோக முடிவு என்றால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அப்படின்னா கதையை நிஜ வாழ்க்கையை விடவும் மேலாக வைத்திருக்கிறோம். நிறைய நேரங்களில் கதையில் நடக்கிறது மாதிரி நடந்துச்சுங்கன்னு சொல்லுவாங்க. நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார், கதையில் வர்ற மாதிரி திடீர்னு பார்த்தா முடிஞ்சிருச்சுங்கம்பாங்க.
அப்படியான கதைகள் தமிழில் நிறையவே நல்ல கதைகள் எழுதப்பட்டிருக்கிறது. கதைகளினுடைய எதிர்காலம் என்பது எழுத்தாளர்களுக்கு, எழுத்தை வாசிப்பவர்களுக்கானது மட்டுமல்ல. எங்கே மனிதன் வாழும் போதும் எந்த சூழ்நிலையிலும் அவன் ஒரு கதையை கொண்டுதான் இன்னொரு மனிதனோடு தொடர்பு கொள்ளவும், அந்த மனிதனுக்கு இடையில் உறவை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியுமா. அதனால்தான் உலகில் நிறைய சின்ன கதைகள் இருக்கு. இந்த வினோதுடைய தொகுப்பில் கூட நரியை பற்றி அவர் நிறைய கதை எழுதியிருக்கிறார். நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஊரில் ஒரு நரி, அதோட கதை சரியாடு. அந்த கதையை எடுத்துக்கிட்டு அதுக்கு வேற வேற விதமாக எழுதியிருக்கார். அவர் அதில் ஒரு அழகான வரியை எழுதியிருக்கிறார். ஒரு ஊரில் ஒரு நரி என்று தொடங்கியதால் தானோ என்னவோ நரியினுடைய வாழ்க்கை நல்லாவே இல்லை. ஒரு காட்டில் ஒரு நரி என்று தொடங்கி இருந்தால் நரியின் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஒரு அழகான கற்பனை பாருங்க. ஒரு ஊர்லன்னு சொன்னதுனால தான் நரிக்கு அப்படி மோசமான வாழ்க்கையை வந்துருச்சான். அப்போ புதிய புதிய கதைகள் பிறப்பதும், புதிய புதிய கதைகளுக்கான தேவை இருப்பதும், அந்த தேவையின் வழியாக கேட்பவரும் எழுதுபவரும் இணைந்து கொள்வதும் தான் கதைகளுடைய எதிர்காலம். அப்போ இந்த கதைகள் வாழ்க்கையைப் போலவே முடிவில்லாமல் எல்லா விசித்திரங்களோடும் எல்லா வேறுபாடுகளோடும் சென்றுக்கிட்டே இருக்கும். ஒன்றை சொல்லி என் உரையை முடிக்கிறேன். சிறு வயதில் ஒருவர் எங்கள் ஊருக்கு ஒரு நாள் மாலையில் வந்தார். அவர் வெளியூர்க்கார், நாங்கள் பார்த்ததில்லை. ஊர் முழுக்க சுற்றிகிட்டே இருந்தார். கடைசியாக ஊரினுடைய ஒரு மைதானத்தில் வந்து நின்றுட்டு இங்கே படுக்கிறதுக்கு இடம் வேணும்னு கேட்டார். ஊர்க்காரங்க கேட்டாங்க, நீ யார் எவர் திடீர்னு எங்கள் ஊரில் வந்து படுக்கிறதுக்கு இடம் கேட்குறியே, எதுக்காக வந்திருக்கேன்னு அவர் சொன்னார், நான் ஊர் ஊராக போய் தூங்கி பார்க்குறவங்க, எந்த ஊரில் நல்லா தூக்கம் வருதுன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறான். மனிதன் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கான் பாருங்க. இவங்க ஆச்சரியம், எல்லா ஊர்லேயும் தூங்கியிருக்கேன், நிறைய ஊரில் தூங்கியிருக்கேங்க. ஒரு ஊரில் தூங்கினேன்னா அடுத்த நாள் இன்னொரு ஊருக்கு போயிடுவேன், அந்த ஊரில் தூங்கி பார்ப்பேன். எவ்வளவு ஆழ்ந்த தூக்கம் தருகிற ஊர்னு தெரியும். ஏன்பா அப்படின்னு கேட்டால், ஒரு ஊரில் ஆழ்ந்த தூக்கம் இருந்தால் மகிழ்ச்சியானவர்கள் வாழ்கிறார்கள் என்று அர்த்தம். தூக்கம் குறைவாக இருந்து ராத்திரியில் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருந்தால் கவலை விட்டவர்கள் அதிகம் இருக்கிறார்கள், நோயாளிகள் அதிகம் இருக்கிறார்கள், எதிர்காலத்தை குறித்து அச்சம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள்னு இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு தூக்கத்திற்கும் ஒரு பாங்கு, ஒரு குணம் இருக்கிறது. குழந்தைகள் தூங்குவது வேறு, முதியவர்கள் தூங்குவது வேறு, இளமையின் தூக்கம் வேறு, நடுத்தர வயதின் தூக்கம் வேறு, மருத்துவமனையினுடைய தூக்கம் வேறு, பேருந்தின் தூக்கம் வேறு, வேறு வேறு தூக்கம். அவன் சொல்லிட்டு சொன்னான், நான் நிறைய ஊரில் பார்க்கும் போதெல்லாம் தோணுச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற மனுஷன் கூட நல்லா நிம்மதியாக தூங்க மாட்டேங்கிறான் சார். காலம் ஏன் மாறிடுச்சுன்னா, அந்த காலத்தில் படுத்தா தூங்கிடுவாங்க. விடிகாலையில் எழுந்திருக்கும் போது முழு தூக்கம் என்ற அந்த அருமருந்து அவர்களை அடுத்த நாளுக்கு தயாராக்கிறோம். சொல்லிட்டு, சரி எங்கள் ஊருக்காரங்க ஆசையா நம்ம ஊரில் படுத்து நாளைக்கு எப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி, நீ எங்கப்பா படுக்க போறேன்னு கேட்டாங்க. அதை நானே கண்டுபிடிச்சுக்கிடுவேன், நீங்க யாரும் போய் படுங்கன்றான். அவன் ஒரு வீட்டினுடைய திண்ணையில் போய் படுத்தான். காலையில் எழுந்தான். எல்லாரும் அவன்கிட்ட ரிசல்ட் கேட்கறதுக்காக போய் நின்னோம். சொன்னான், உங்க ஊர்ல ஒருத்தருக்கும் நல்ல தூக்கமே இல்லைங்க. ஒரு அம்மா திடீர்னு 2 மணிக்கு இருமல் வருது, அது சத்தம் போடுது. ஒரு ஆள் யாரோ ஒரு வீட்டில் லேட்டாக வந்திருக்கார் போல இருக்கு, அவர் ஒய்ஃபை திட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லார் வீட்டினுடைய இரவிலும் கேட்ட ஓசைகள், உறக்கத்தினுடைய அளவு, இன்னும் சொல்ல போனால் அங்கே எந்த மாடு உடல்நலம் இல்லாமல் இருக்கிறது, எந்த மரத்தில் பறவைகள் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் சொல்றான். சொல்லிட்டு அவன் சொன்னான், காலம் ரொம்ப மாறிடுச்சுங்க, எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் என்ன ஆவான்னா ஒருத்தனும் தூங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே போறான். அதை என் கண் முன்னால் பார்த்து கொண்டே இருக்கிறேன் நண்பர்களே. ஒரு பெரிய நகரத்தில் நகரம் தூங்கவே மாட்டேங்குது. தூங்காதோடு ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணி, இப்பதான் சார் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேங்கிறான். இரவுல எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க, பகல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க, எல்லாரும் விழித்திருக்கிறார்கள். விழித்திருப்பது நல்லதுதான், ஆனால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. இன்னும் சொல்ல போனால் உறக்கத்தை போல உங்களுக்கு பெரிய ஆறுதல் தருகிற மருந்து வேறு அல்ல. இதை விடவும் என்னன்னா, உறக்கம் என்பது மாபெரும் மனிதனுக்கு கிடைத்த பரிசு. ஆனால் அதை ஒரு தலைமுறையே இழந்துருச்சு. அதனாலதான் கதை சொல்லி தூங்க வைங்கன்னு சொல்றாங்க. ஏன் கதை சொல்லி தூங்க வைக்க சொல்றாங்க? கதை சொன்னீங்கன்னா நீங்க ஒரு டம்ளர் பால் குடிக்கிறது போல இந்த கதையும் சேர்ந்து உங்களை சாந்தப்படுத்தும். நல்ல கதைகள் கேட்ட உடனே அது கனவாக மாறும். ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு கதை தான்.
உங்க எல்லாருக்கும் எழுதப்படாத கதைகள் கனவாக இருக்கு. தூக்கத்தை இழந்தவுடனே கதை கேட்பதை இழந்திருக்கோம். அதற்காகவாவது எல்லோரும் வயதை தாண்டி கதை சொல்லுங்கள் நண்பர்களே. கதை உங்களுக்கு ஒரு அருமருந்தாகட்டும், நல்ல ஊக்கத்தை கொண்டு வரட்டும், மகிழ்ச்சியான மனிதர்களாக நாம் இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.